ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேல் தான், தமிழ் தலைவாஸ் தான், அசிஸ்டன்ட் கோச் தான். ஏஸ் நேரம் உங்களுக்குலாம் விஷயம் தெரிஞ்சிருக்கும். தட்டுறோ தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி வந்துச்சுல்ல. ரைட், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆக்ஷன் நடக்குமா நிறைய பேர் கேட்டிங்க. கண்டிப்பாக ஆக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். பார்டரில் கொஞ்சம் டென்ஷன் நடந்துட்டு இருக்கு. இண்டோர் தானே இது ஆக்ஷன். டோர்னமெண்ட் எனிவே ஆகஸ்ட்டில் தான் நடக்கும், ஆகஸ்ட்டுக்கு அப்புறம். ஸோ அதனால் கண்டிப்பாக நடக்கும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இன்றைக்கி வந்து அசிஸ்டன்ட் கோச் ஒரு என்ஒய்பி வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவாஸ். இந்த ஃபர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கோச்சை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். அவர் டி சுரேஷ்குமார் யார், என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ரைட். அண்ட் ஐபிஎல் நடக்குமா? ஏன் நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். ஆக்ஷன் நடக்குமா? ஏன் நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். நான் சொன்னது தான். பட் கொஞ்சம் டிலே ஆகலாமே தவிர இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்தது கடந்த 3 மாசமாவே. இவர் தான் கோச், அவர் தான் அசிஸ்டன்ட் கோச், இவர் போறாரு, யார் தெரியுமா, அப்படி இப்படின்னு. பட் ஈவென்ச்சுவலி நியூஸ் வந்துச்சு. டி சுரேஷ்குமார் அவர் தான் அசிஸ்டன்ட் கோச்சாக போட்டிருக்காங்க. வந்துட்டேன்னு சொல்லு, எப்படி போனேன்னு அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அவர் இங்கேருந்து போனவர் இல்லை. சொல்கிறேன், அது கபாலிடா, ரஜினி டைலாக் அது. வந்துட்டேன்னு சொல்லு, கால் மேலே கால் போட்டு உட்கார வேண்டாம். அது வந்து ரெதா சார், அவர் ஜெய்ப்பூரில் அப்படி தான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு ஃபோட்டோவில். அவர் ஃபைனலுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவரை நவுத்தி விட்டாங்க. இவங்க பாட்னா பேரிஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கு இது பாட்னா பேரிஸை பற்றி பேசுதுன்னு வரேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த சுரேஷ்குமார் ஃபஸ்ட்டு 3 சீசன் பாட்னா பேரிஸ் தான் விளையாண்டார். ஆமாம், ஆஸ் அ பிளேயரா வெரி குட் பிளேயர். பிகேஎல் 1 வந்து பாட்னா பேரிஸுக்கு 28 பாயிண்ட் எடுத்தார். அதுக்கு முன்னாடி இவர் ரைட் கவர் டிஃபெண்டரா. இவரோட ஸ்பெஷாலிட்டி ஸ்ட்ராங் தை ஹோல்டு பிடிச்சா அவள் தான் விடவே மாட்டார். இவனை ஹைலைட் தேடி பாருங்க நீங்கள். பிகேஎல் 1 பாட்னா பேரிஸுக்கு 28 பாயிண்ட் எடுத்தார், 12 மேட்ச்சு, 4 சூப்பர் டேக்கிள், அதில் 4 ஹைஃபை. பிகேஎல் 2 வந்து 30 பாயிண்ட்டு, 16 மேட்ச் விளையாண்டாரு, அதுலேயும் 4 சூப்பர் டேக்கிள், 2 ஹைஃபை பாட்னா பேரட்ஸ்க்கு. பிகேஎல் 3லேயும் பாட்னா பேரட்ஸ்க்கு 18 பாயிண்ட், 12 மேட்ச் விளையாண்டாரு, 2 சூப்பர் டேக்கிள் எடுத்தார். அப்புறம் தான் டீம் மாறினார், டபக் டெல்லிக்கு போனார் பிகேஎல் 4ல். அங்கே ஒரு 19 பாயிண்ட் 14 மேட்ச்சில். அப்புறம் பிகேஎல் 5ல் வந்து யூ மும்பாக்கு போனார், 8 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது, ஆனால் 5 மேட்ச் தான் விளையாண்டார். ஸோ இதுதான் அவரோட சம் ஆஃப் த பிளேயிங் கேரியர். அவரோட பிளேயிங் டேஸில் வந்து பிரமாதமான இப்போ கவர் டிஃபெண்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்னரோட, உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய வாட்டி தமிழ் தலைவாஸ் தோற்றதுக்கு நம்ம கவர் டிஃபெண்டர் யார் தெரியல, போய் கொஞ்சம் போய் பாருங்கள், யாருன்னு தெரியும். ஒருத்தர் போன சீசன் விளையாடாமே அவரை ரிலீஸ் பண்ணிட்டோம், மோஹித். ஆமாம், ரைட், அப்பப்போ சொல்லணும் அதெல்லாம். ரைட். அண்ட் யூ மும்பாக்கு விளையாண்டாரா. அப்புறம் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் என்னால் எடுக்க முடியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா இவரை பற்றி சொல்லுங்கள். இவரோட டொமஸ்டிக் வேறு எங்கே விளையாண்டார், இந்தியாவுக்கு விளையாண்டிருக்காரா, என்னென்ன பர்ஃபார்மன்ஸ்னு. இல்லைனா போக போக பொறுமையாக நிறைய விஷயம் பேசுகிறேன். இதுவே நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட்டில் போட்டு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை இருந்தாலும் எழுத போயிட்டேன், இல்லைனா எப்போயும் வந்திருக்கும் அந்த வீடியோ. 2:30 மணிக்கு நானும் பார்த்தேன். ஒரு நேர் தான் 1:30க்கு மெசேஜ் போட்டிருந்தார், சார் 2:30 மணிக்கு தமிழ் தலைவர் ஏதோ சொல்கிறாங்களா சோஷியல் மீடியா, இன்ஸ்டாவில், உடனே போயிடுங்க கமான் அப்படின்னால டக்குன்னு போய் பார்த்தேன் நானும். அப்போ தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அப்புறம் பார்த்தா அந்த அதே டீ கடை, அதே பெஞ்சு, அதே டெய்லர், அதே வாடகை. அந்த டீ கடையில் ஒருத்தர் பேப்பர் படிச்சுருக்காரு, அவர் தான் நியூ யங் பிளேயர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பற்றி அடுத்தது எடுத்துன்னு வரேன். ஸோ சுறுசுறுப்பாக வேலை நடக்குது பார்த்தீங்களா, என்ன கடை 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 நடக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோ வந்துச்சுன்னு அர்த்தம் ஆப்ஷன். எனி மோமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐபிஎல் கூட ரெஸ்யூம் ஆகிற டேட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். அண்ட் இவரோட ஸ்பெஷாலிட்டி சொல்லிட்ட ஸ்ட்ராங் தேவை. சரி, கோச்சிங்கை பற்றி சொல்லு, வெறும் பிளேயர் ஆஸ் அ பிளேயராக சொல்லிட்டு இருக்கேன்னா, கோச்சு இவர் வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார் சஞ்சீவ் பல்லியானுக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தரில். இப்போ முடிச்சு போட்டு பாருங்கள் எல்லாத்தையும். என்ன பார்க்கணும், இவருக்கு தமிழ் தலைவர் கோச் யார்? சஞ்சீவ் பல்லியான் தான். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு போன சீசன் இவர் கோச்சாக இருந்தார் பிகே 11 சஞ்சீவ் பல்லியான். அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சாகவே இந்த நம்ம டி சுரேஷ்குமார் தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால் இப்போ அவரே வேணும்னு கேட்டு வாங்கியிருப்பார் கன்ஃபார்மாக. ஸோ அதனால் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும், ஜெல் ஆகும் பிளேயர்ஸ். சுனில் பர்வேஷ் ஜோடி எப்படியோ, நரேந்தர் அஜிங்கே பவார், அந்த மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியம் அது, ஜோடி ஜோடியாக விளையாது. சாகர் ஜாயில் குலியா வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக சஞ்சீவ் பல்லியானுக்கு வந்திருக்காரு. இவரோட சில ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப அழகாக ஹிந்தி பேசுகிறாரு பிரமாதமாக. அது எங்கே அட்வான்டேஜ் ஆகும்னா, அவங்க ஹிந்தி பிளேயர்ஸ் கூடலாம் கம்யூனிகேஷன் வில் பி வெரி ஈஸி அவருக்கு. தமிழ் பிளேயர்ஸ்கிட்ட பேசுறது இருக்கட்டும் ஒரு பக்கம், இப்போ ஹிந்தி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இந்த ரோனக், விஷால், சால், இந்த மாதிரி எவ்ரி பிளேயருக்கு நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்ல, அவங்கவுங்க லாங்குவேஜில் பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பிளேயர்ஸுக்கு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வாட்டி அஸ்வன் குமாரே சொல்லிட்டாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், பாஷா சமஜ்மே ஆத்தா அபிஷேக் புரிய மாட்டேங்குது என்ன சொல்கிறேன் ஹிந்தின்னு அப்படின்னாரு. அவரோட சொல்லிட்டார் அவர். ஆமாம். ஸோ அந்த பிரச்சனை இது இருக்காது, அப்படி சொல்ல முடியாது. நம்ம சிஎஸ்கே தோத்துட்டு பிச்சு சரியில்லைன்றாங்க, நம்ம பிச் தானே இது. எதிர் டீமில் வந்து ஸ்பின்னர் விக்கெட் எடுத்துகிட்டு போல, புது விக்கெட்டு, புது மாய்ச்சர், அப்படி இப்படின்னு கதை சொல்கிறாங்க. ஒவ்வொரு டீம் ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போது எக்ஸ்கியூஸே கிடையாது. இன்னும் ஹை ப்ரொஃபைல் கேமு, நிறைய வியூவர்ஷிப்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்.
இப்போ பிகேஎல் 12 இன்னும் பயங்கரமாக எதிரும் பாருங்க எக்ஸ்பெக்டேஷன். போன 3 வருஷமான ஒரு ஐசிசி கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடுவில் வந்துட்டு இருந்தது, ஆடியன்ஸை பிரித்து விட்டுட்டு இருந்தது. FIFA வேர்ல்டு கப் வேறு 2020 பிரித்து விட்டது. இந்த வருஷம் எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் க்ளூடு டிவி, வேறு வழி பார்த்தே தான் ஆகணும். புதுசாக நிறைய வியூவர்ஸ்லாம் வருவாங்க. அப்படின்னும் போது பர்ஃபார்மன்ஸ் டெஃபினெட்லி மேட்டர்ஸ். இந்த வாட்டி தட்டுறோம் தூக்குறோம் தான், அதை பற்றி நிறைய பேசலாம். இன்னும் ஆக்ஷனில் யாரை சார் எடுப்பாங்கன்னா முதல்ல அசிஸ்டன்ட் கோச்சுக்கு அவரோட வேலையெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வரலாம். அதுக்கப்புறம் யார் எடுக்க வாய்ப்பு இருக்குது என்ன ஏதுன்னு, ரைட்? அண்ட் இப்போதைக்கு தான் இது இல்லாமல் உங்களுக்கு இவரை பற்றி எதாவது தெரிஞ்சு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் யூஏஇ கிரிக்கெட் டீம் 10 பேர் ரிட்டையர் அவுட் ஆகிட்டாங்க கிரிக்கெட்டு, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எண்டு கார்டில் வைக்கிறேன், எனக்காக பாருங்கள் ப்ளீஸ். பிடிக்குதோ இல்லை எனக்கு பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ரைட், அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்டேட் பண்ணிட்டேன். கிவ் மீ வேல்யூபிள் கமெண்ட். பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.